தெரியாமல் செய்யும் பொழுது கொஞ்சம் இருக்குது, தெரிஞ்சு செய்யும் பொழுது ஞானம் தெரிஞ்சு தப்பு பண்ணும் பொழுது நம்மளுக்கு சிக்ஷை பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை பீஷ்மர்கிட்ட தீர்வுக்காக ஒரு கேஸ் வருது. 4 பேர் நண்பர்கள் கொலை பண்ணியிருக்காங்க. அப்போது அது துரியோதனரிடம் அமைச்சிருக்காங்க. துரியோதனர் கேட்குறாரு, என்ன பண்ணியிருக்காங்க இவங்க 4 பேரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பீஷ்மர் இதே என்ன தீர்வு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தர்மராஜா கிட்ட அமுச்சு விட்டாங்க. அப்போது தர்மராஜா விசாரணை செய்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க, நீ யாருப்பா அப்படின்னா, நான் ஒரு சூத்ரன். சூத்ரன் அப்படின்னா பாமரர், ஞானம் தெரியாதவன். அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஞானம் தெரியாததுனால அவருக்கு 6 மாதம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததில் இன்னொருத்தரை கேட்டிருக்காரு, நீ யாருப்பா அப்படின்னா, நான் ஒரு வைஷ்யா அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு கொஞ்சம் ஞானம் தெரியுமே, ஆனால் நீ தவறு பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்தாரு, கைதி பண்ண சொல்லி. 3வது ஆள் கேட்டார், அவர் க்ஷத்ரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ராஜா குமரன், யுவராஜா, இளவரசன். ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டா அங்கே சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்தவர் சரியில்லைன்னா அதனால் உனக்கு தண்டனை கிடையாது. அவர் தவறு செய்கிறதால நீ கொலை பண்ணி இருந்தால் உனக்கு தண்டனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி நபரோட பேசும் பொழுது, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மராஜா என்ன சொல்கிறாருன்னா, தர்மம் தெரிஞ்சு பிரம்மஜானம் இருந்து நீ அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குற ஒரு நிலையில் இருந்து கூட நீ கொலை பண்ணிட்டியே, அவங்களுக்கு சொல்லலை, நீயும் சேர்ந்து கொலை பண்ணிட்டியே, உனக்கு மரண தண்டனை.